திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு ஹீரோ படம் நடிக்கிறது முக்கியமா இல்லை நடித்த படம் வெளியே வர்றது முக்கியமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வர்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட அப்டேட்டுக்காக தவம் கிடக்கிற ஒரு கூட்டமே இங்கே இருக்குது. முக்கியமாக தல அஜித் படங்கள் அந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ வலிமைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் அதுக்காக படத்துக்குள்ள அப்டேட்டுக்காகவே போகிற இடங்கள் அது என்ன இடமா இருக்கலாம், கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கலாம், தேட்டராக இருக்கலாம், பார்க்கு, பீச்னு ஒரு இடம் விடாமல் போன எல்லா இடத்துலையுமே அஜித் சாரோட ரசிகர்கள் அப்டேட் கேட்டு பண்ண அமர்க்கலங்கள் கணக்கிலே அடங்கலை. சொல்லப்போனால் அந்த வருஷத்தோட ட்ரெண்டிங்லேயே வலிமை அப்டேட்டுங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. இந்த அளவுக்கு தல அஜித்தோட படங்களுக்கான அப்டேட்டுக்கு தவம் கிடக்கிற ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இது இப்படி இருக்க இப்போ சோஷியல் மீடியாவில் முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தோன்னா தல அஜித்தோட சம்பள பிரச்சனை. தல அஜித்தோட சம்பளத்துக்கு என்ன பிரச்சனை? அவர் எப்பவுமே ஒரு மாஸ் ஹீரோ தானே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. தன்னோட அடுத்த படம் ஆத்விக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல அஜித்குமார் அவர்கள் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை பத்தின அறிவிப்பு வெளியே வர்றதுல என்ன பிரச்சனைனா, அஜித்குமார் அவர்கள் கேட்ட சம்பளம், அவர் கேட்ட சம்பளத்தை பார்த்து ப்ரொடியூசர்ஸே நெஞ்சில் கை வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அஜித்குமார் கேட்ட சம்பளத்தை கொடுக்க மனசும் இல்லை, கையில் காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்கெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, என்னதான் ஆச்சு? அஜித்குமார் கேட்ட சம்பளம் அவ்வளோ அதிகமாக ப்ரொடியூசர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் அஜித்குமாரோட மார்க்கெட் வேல்யூ என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். போன வருஷம் முழுக்க அஜித் சார் கார் ரேஸு, துபாய், அபுதாபி, துப்பாக்கி சுடுதல்னு ஃபுல் பிஸியில் இருந்து இந்த பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் 2 படம் நடிச்சு கொடுத்தாரு. விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. இந்த 2 படத்துலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நின்னது எந்த படம்னு பார்த்தோன்னா நம்மளோட குட் பேட் அக்லி. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்லாம் ஓகே, ஆனால் தேட்டருக்குள்ளே போய் படம் பார்த்துட்டு வந்தவங்களோட மனநிலை என்னன்னா ஊத்திக்கிச்சு இந்த சென்ஸ் முழுக்க வெறுமனே ரெஃபரன்ஸை மட்டும் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறதான் விமர்சனம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னதான் கலெக்ஷன் இருந்தாலும் விமர்சன ரீதியாகவும் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலுமே படம் பிலோ ஆவரேஜாக தான் போச்சு. என்னதான் 100 கோடி வசூல் பண்ணியிருக்குங்கிறது ஒரு பக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு படங்களையும் கருத்தாக பேசிக்கிட்டு இருந்த அஜித்குமார் இந்த ஒரு படத்தில் தான் பழைய அஜித்குமாரை அதாவது இது வரைக்கும் நாங்கள் பார்த்து ரசித்த எல்லா அஜித்குமார் ரோலையும் ஒரே படத்தில் பார்த்தோம், ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ஆரவாரமாக கொண்டாடிட்டு இருந்தாலுமே படத்தோட விமர்சனங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. ப்ரொடியூசர்ஸ்க்குமே அது திருப்தி இல்லை. ஏன்னா இந்த 100 கோடி கலெக்ஷன் அதை பற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, 100 கோடி கலெக்ஷன்லாம் இப்போ வர்ற யங் ஹீரோஸாலே அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அஜித்குமார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் லீடோட படத்துக்கு 100 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வச்சு நம்ம நல்ல படம் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கும் குட் பேட் அக்லியில் கிடைச்ச வெற்றியில் பெரிய திருப்தியும் இல்லை. ஆனால் ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பி குட் பேட் அக்லியில். அண்ட் அதே சமயத்தில் ஃபேன் பாயா ஆத்விக் ரவிச்சந்திரனுமே ரொம்ப ஹாப்பி. அஜித்குமார் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது இவ்வளோ ஹிட்டு படமாக வந்திருக்குன்ற லெவலில் ஆத்விக் ரவிச்சந்திரனுமே ஹாப்பியாக இருந்தார். இது இப்படி போயிட்டுருக்க அஜித்குமாரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக காத்திருக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போது மறுபடியும் ஆத்விக் ரவிச்சந்திரன் கூட தான் ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற போது அதுக்கான அப்டேட் வராமல் இழுபறியாகவே போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அஜித்குமார் கேட்ட சம்பளம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ சம்பளம் 3 ரவுண்டாக பிரியுது. முதல் ரவுண்டில் அஜித்குமார் அவர்கள் தரப்பில் எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்கன்னா 187 கோடி ரூபாய் கேட்குறாங்க. 187 கோடியா அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ்லாம் நெஞ்சில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்னு நம்மளோட அஜித்குமார் அவர்களும் ஒரு கணக்கை போட்டு சரி ஒரு 22 கோடி கம்மி பண்ணி தரான் அப்படின்னு சொல்லிட்டு 165 crores நின்றுருக்காரு. இதுவும் முடியாது, இன்னும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. இன்னும் கம்மி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஓகே ஃபைனலாக 150 crores முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே தரப்பில் சொல்ல, ப்ரொடியூசர் தரப்புக்கு இன்னும் அதில் திருப்தி இல்லை, இன்னும் குறைங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமான கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா கேஜிஎஃப், காந்தாரா இந்த மாதிரி படங்களை எடுத்த ஹோம் ஃபாலே ஃபிலிம்ஸ் இந்த ப்ரொடியூசராக இதுக்குள்ளே வர்றாங்க. வந்தப்போ ஹோம் ஃபாலே ஃபிலிம்ஸ் கிட்டேயும் இந்த சம்பள விஷயம் போகுது. அவங்க கால்குலேட்டர் எடுத்து உட்காந்து கால்குலேஷன் போட்டு சார் இப்போ உங்களோட மார்க்கெட் வேல்யூ, உங்களோட இப்போதைய மார்க்கெட் வேல்யூ
ஓடிடி ரிலீஸ் வேல்யூ எல்லாத்தையும் வச்சு கணக்கு பார்த்தா நீங்கள் கேட்குறது ரொம்ப அதிகமான தொகையாக இருக்குது, ஃபைனலாக 90 கோடி பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க இவ்வளோ கம்மி பண்ணி வந்து முடிச்சிருக்காரு. சினிமா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் ஹீரோ கேட்குற சம்பளத்தை அவரோட மாஸ்க்காகவும் அவரோட ஃபேம்காகவும் அப்படியே தூக்கி கொடுக்குற கலாச்சாரம் மாதிரி தேட்டருக்கு எவ்வளோ கூட்டம் வருது, ஓடிடியில் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, இது எல்லாம் தான் ஒரு ஹீரோவோட மார்க்கெட் வேல்யூவை தீர்மானிக்கிற இடத்துல வந்து நின்றுச்சு. ஸோ இந்த வரிசையில் இப்போ அந்த ஹோம் ஃபாலே நிறுவனமும் அஜித்குமாரோட மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் ஓடிடி பிஸ்னஸ் வேல்யூ என்ன எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இந்த டீலை கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறாங்க. நடுவில் இந்த ரியல் எஸ்டேட்காரங்க கணக்கே பார்க்காம எங்களுக்கு ப்ரமோட் ஆகணும், எங்கள் பிராண்டு ப்ரமோட் ஆகணும், அஜித்குமார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ப்ரமோட் பண்ணால் எங்கள் பிராண்டு சக்கப்போடு போட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 110 கோடிக்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. இப்போ அஜித்குமார் இறங்கி வருவாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு. அஜித்குமாரோட சம்பளத்தில் இழுபறிக்கு என்ன காரணம்? குட் பேட் அக்லி படம் கொடுத்த கமர்ஷியல் ஹிட்டு கூட ப்ரொடியூசர்ஸை திருப்திப்படுத்தலை. ஏன்னா 100 கோடிங்கிறது இப்போலாம் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அவங்களாலேயே கொடுக்க முடியக்கூடிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அப்போ அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் லீட் எந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்கலாம்? அப்போ இது ப்ரொடியூசர்ஸை திருப்திப்படுத்தாமல் இருக்கிறதுலே ஒரு விதமான நியாயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம தலை கூட இப்போல்லாம் கொடுக்குற இன்டர்வியூஸில் சினிமா பற்றி பேசுகிறத தாண்டி அவர் வந்து முழுக்க முழுக்க கார், என்னால் எவ்வளோ நாள் ஓட்ட முடியுதோ அது வரைக்கும் நான் கார் ஓட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னு அவரோட ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்கிறாரு. எப்போவாவது படம் நடிக்கிறேன்னு வந்தாருன்னா அவர் கேட்குற சம்பளத்தை பார்த்து இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு பிபி ஏகிறது. இப்படி முன்னுக்கு பின்னு முரணாவே அஜித்குமார் அவர்கள் கதை சூஸ் பண்ணி ஒரு படம் நடிக்க வந்தால் சம்பள பிரச்சனை ஆயிடுது. சரின்னு நடிச்சு முடிச்சு படம் ரிலீஸ் ஆனால் அது பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு திருப்தியாக இல்லை. இப்படி எல்லாமே நம்ம தலைக்கு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஆனால் அவர் எதையும் கண்டுக்காம கூலாக ஜாலியாக ஹாப்பியாக எப்போ போல் கார் ரேஸு குடும்பத்து கூட சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மனுஷன் ஜாலியாக இருக்காரு. இந்த பிரச்சனைலாம் அவரை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் மேட்டர் என்னன்னா, ஸ்கிரிப்டோட ஆத்விக் ரவிச்சந்திரன் ரெடியாக இருக்கிறாரு. அடுத்து நம்ம தலை ரேஸ் ட்ராக்ல ரெடியாக இருக்காரு. இப்போ இந்த சம்பளம் தான் 90 கோடிக்கும் 150 கோடிக்கும் நடுவில் ஃபார்வேர்ட் கியரும் ரிவர்ஸ் கியரும் போட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 90 கோடிக்கே அஜித்குமார் ஓகே சொல்லுவாரா, இல்லைன்னா புதுசாக வந்திருக்க இந்த ப்ரொடியூசர் டீம் 110 கோடி கொடுத்து நம்ம தலையை லாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் வர்ற வாரங்களில் தெரிஞ்சிரும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, அப்டேட் கேட்டு ஒரு பக்கம் தலை ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவை அதிர வைப்பாங்கன்னா, அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவை அதிர வைக்கிறது நம்ம தலையால் மட்டும்தான் முடியும், நல்லாவே தெரியுது. நீங்க சொல்லுங்க, அஜித் சாருக்கு 150 கோடி சம்பளம் கரெக்டான தொகையா, இல்லை அதிகமாக கேட்குறாரா, இல்லைன்னா அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி அடி வாங்க ஆரம்பிச்சதுனால நிஜமாவே அஜித் சாரோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.